தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒரு மனிதன் கடவுள்கிட்ட போய் ரொம்ப நாள் தவம் இருந்தாராம். கடவுளே, ஏன் என்னைய மட்டும் இப்படி உண்டாக்குனீங்க? எல்லாரும் என்னை அற்பமாக பார்க்குறாங்க. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம்தான் என்ன? என்னுடைய வாழ்க்கையின் மதிப்பு தான் என்ன அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டிருக்கிறாரு. கடவுள் அவர்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து, நீ போய் இந்த கல்லோட மதிப்பு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வா, ஆனால் நீ இந்த கல்லை விற்கக்கூடாது அப்படின்னு அந்த மனுஷன்கிட்ட கடவுள் சொல்லிவிட்டார். இவரும் அந்த கல்லை வாங்கிக்கிட்டு ஒரு ஆரஞ்சு வியாபாரி கிட்ட போய் அந்த கல்லை கொடுக்க, ஆரஞ்சு வியாபாரி அந்த கல்லை பார்த்துட்டு, நான் வேணா ஒரு டஜன் ஆரஞ்சு நான் அந்த கல்லுக்கு பதிலாக தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த கல்லை அவர் மறுபடியும் வாங்கிட்டு ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரி கிட்ட போய் கொடுக்க, அந்த உருளைக்கிழங்கு வியாபாரி அந்த கல்லை பார்த்துட்டு, நான் வேணா ஒரு மூடை உருளைக்கிழங்கு நான் உனக்கு தாரேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த மனுஷன் திரும்பி அந்த கல்லை வாங்கிக்கிட்டு ஒரு தங்க ஆசாரி கிட்ட போய் இந்த கல்லோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த தங்க ஆசாரி அந்த கல்லை பார்த்துட்டு, நான் இந்த கல்லுக்கு பதிலாக நான் உனக்கு 50 பவுன் நகை தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் வேண்டான்னு சொல்லி மறுத்த உடனே அந்த தங்க வியாபாரி மறுபடியும், நான் வேணா உனக்கு 100 பவுன் நகை தரேன், எனக்கு இந்த கல்லை தா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. அந்த மனுஷன் அந்த கல்லை வாங்கிக்கிட்டு விலையுயர்ந்த கற்களெல்லாம் சோதித்து பார்க்கிற ஒரு நபர்கிட்ட போய் அந்த கல்லை கொடுத்துருக்கிறாரு. அந்த மனிதன் அந்த கல்லை மறுபடியும் உத்து பார்த்து பரிசோதித்து அவர் சொன்னாராம், இந்த கல்லுக்கு உலகம் முழுவதையுமே கொடுத்தாலும் அது ஈடாகாது, இது ஒரு மாணிக்க கல் என்கிறதாக அந்த மனிதன் சொன்னாராம். உடனே இந்த மனிதன் அந்த கல்லை வாங்கிக்கிட்டு கடவுள்கிட்ட வந்து நடந்தது எல்லாத்தையும் கடவுள்கிட்ட சொன்னாராம். அப்போ கடவுள் சொன்னாராம், பாத்தியா, அந்த கல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மதிச்சாங்க, ஆனாலும் அதோட உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது அதுக்குரியவனுக்கு தான் அது தெரிஞ்சது. அதே போல தான் உன்னையும் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மதிக்கலாம், குற்றப்படுத்தி பேசலாம், காயப்படுத்தலாம், ஆனாலும் உன்னுடைய உண்மையான மதிப்பு என்ன அப்படிங்கிறது உன்னை உண்டாக்கினவருக்கு தான் தெரியும் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஒருவேளை அற்பமாக எண்ணப்படலாம், மனிதர்களால் குற்றப்படுத்தப்படலாம், அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படி விலையேற பெற்றவளாக இருக்க முடியும், நான் அற்ப விலையும் பெறமாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை அற்ப விலை கொடுத்து வாங்கலை, தன்னுடைய சொந்த இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். ஆகையினால நீங்கள் பிரியமானவர்கள், நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறபடினால தான் ஆண்டவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தையே உங்களுக்காக விலைக்கிரயமாக கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். நாம் பொதுவாக அதிக விலை கொடுத்து வாங்கின ஒரு பொருளை ரொம்ப ப்ரெஷியஸாக வச்சுருப்போம் இல்லையா? அதே போல தான் கர்த்தர் அதிக மதிப்பான தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து நம்மை சம்பாதித்திருக்கிறபடினால நாம் அவருடைய பார்வைக்கு ரொம்ப விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். முக்கியமான பாத்திரம் பத்திரமான இடத்தில் பாதுகாக்கப்படணும். நாம் ஆண்டவருடைய பார்வைக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறபடினால அவர் நம்மளை பத்திரமாக பாதுகாத்து வருகிறார் என்பதை நாம் உணரணும். பைபிளில் ஏசாயா 43 அதிகாரம் 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறார். நாம் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். நாம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறபடினால, கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறபடினால நிச்சயமாக நாம் கனம் பெறுவோம். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ.